வணக்கம் நேயர்களே. இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள், 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 7/7/2025 இன்று ஆனி மாதம் 23ஆம் தேதி விசுவாவசு வருடம். இன்று சூரிய உதயம் காலை 5:48 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:40 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:30 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இன்று திங்கட்கிழமை. இன்று சந்திரனுக்கு உரிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கடகராசிக்காரர்கள் வில்வமரம் விருட்சமாக இருக்கும் ஆலயத்திற்கு சென்று 5 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். புணர்ப்பு தோஷம், சந்திர தோஷம் நிவர்த்தியாகும். தெளிவான முடிவு எடுக்க முடியும். இன்றைய மந்திரம் சிவ மந்திரம். பொதுவாக ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற்றால் எதையும் சாதிக்கும் தைரியமும் மனோசக்தியும் இருக்கும். அதே சமயம் சந்திரன் பலம் இழந்தால் அவர்கள் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள், நெகட்டிவாக பேசுவார்கள், அதிகம் குழம்புவார்கள், தேவையில்லாமல் கவலைப்படுவார்கள். அவர்களின் மன பயமே பல நேரங்களில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மனோசக்தி பெற்று தைரியமாக பாசிட்டிவாக செயல்பட வைக்கும் ஒரு அருமையான மந்திரம் உள்ளது. அதை இனி பார்ப்போம். விதியை வெல்லும் சிவ மந்திரம். ஓம் கைலாசவாசாய கங்காதராய அம்பிகா நாதாய மகேஸ்வராய ஓம் நமக சிவாய நமக. இந்த மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் மனம் பலப்படும், உற்சாகமாக செயல்படுவீர்கள். இன்றைய விசேஷம் சுப முகூர்த்த நாள். இன்று பூ முடிக்க, திருமணம் செய்ய, சீமந்தம் செய்ய, காது குத்த, குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட, கலை கல்வி தொடங்க, புது வேலைக்கு முயற்சி செய்ய, வீடு மனை வாங்க, கிரகப்பிரவேசம் செய்ய, புது வியாபாரம் தொடங்க மற்றும் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்ய அல்லது தொடங்க நல்ல நாள். இன்று நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. பொதுவாக ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். இன்று திங்கட்கிழமை. இன்று ராகு காலத்தில் சப்த மாதர்களை வழிபடுவது சிறப்பு. குறிப்பாக பெண்கள் சப்த மாதர்களை இன்று வழிபட்டால் குடும்ப பிரச்சனை எல்லாம் சரியாகும். பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்பார்கள். மேலும் கணவனின் தீய பழக்கத்தை சரி செய்ய இந்த நேரத்தில் 7 நெய் தீபம் ஏற்றி சப்த மாதர்களை வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் மனக்குறை அனைத்தும் தீரும் என நம்பலாம். யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரை சுக்கிர ஓரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடங்க, புதிய ஆடை ஆபரணம் அணிய மற்றும் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் தொடங்க, அனைத்து விதமான சுபகாரியங்களும் தொடங்க, வீடு வண்டி வாகனங்கள் வாங்க உகந்த நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை சனி ஓரை. நேரம் மதியம் 2 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுஷம். அனுஷம் நட்சத்திரம் சனிக்குரிய நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களுக்குரிய சித்தரை வழிபடுவது சிறப்பு. உங்களுக்குரிய சித்தர் வால்மீகி சித்தர். ஜாதகத்தில் கிரகதோஷம் இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று ஓம் ஸ்ரீ வால்மீகி சித்தரே நமக என்று 108 முறை கூறி வால்மீகி சித்தரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் விதி மாறும், கஷ்டமெல்லாம் தீரும். இன்றைய திதி இன்று முழுவதும் துவாதசி. இன்றைய சந்திராஷ்டம ராசி மேஷம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்வினி. பொதுவாக சந்திராஷ்டமம் வரும் நாளில் பயப்படக்கூடாது. தெய்வ வழிபாடும் மந்திர ஜபமும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டம நாளில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்க அதிகாலை எழுந்து அருகே இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து ஒரு சூறை தேங்காயை உடைத்து வழிபட்டால் நிச்சயம் செய்யும் செயலில் வெற்றியை பெறலாம். அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும்
27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு அனுகூலமாகும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். செய்தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் கொடுக்க வேண்டாம். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் உள்ளார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு பணிமாற்றம் ஏற்படும். மிதுன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்று அலுவலகத்தில் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். இன்று புதிதாய் கடன் வாங்க வேண்டாம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாகும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு வேலையில் காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம்.
இன்று புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வரும். குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நாள். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சினை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலைவாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று பூர்வீக சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று கூட்டுத் தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும்.
கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று காரிய தடைகள் விலகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று உங்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். இன்று சிலருக்கு தந்தை வழி அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். இன்று தனவரவு உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள்.